நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்ப்பது எல்லாம் உண்மையே இல்ல. இன்று நாம் வாழ்வது தகவல் நிறைந்த உலகம் அல்ல. வதந்திகள், அதாவது ரூமர்ஸ் நிறைந்த உலகம். யாரோ ஒருவர் சொல்வத நம்பி நாம முடிவெடுக்கிறோம். அதே மாதிரி எதையோ பார்த்துட்டு, அதுதான் உண்மை எனவும் நம்புகிறோம். நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி இருக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். "கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." சில நேரங்கள்ல நம் கண்கள் கூட நம்ம ஏமாற்றும். வெயில் காலத்துல ரோட்ல போகும்போது தூரத்தில் தண்ணீர் இருப்பது போல் தெரியும். கிட்ட போனா ஒண்ணுமே இருக்காது. ஒளியின் விலகல், அதாவது ரிஃப்ராக்ஷனால் ஏற்படும் மாயம் தான் இது. நம் கண்கள் நம்மை ஏமாற்றும் என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்க மலைப்பகுதிக்கு சென்று கத்தினா யாரோ ஒருவர் பதிலுக்கு கத்துவது போல் கேட்கும். உங்க சத்தத்தின் எதிரொலி, அதாவது எக்கோ, காதால் கேட்பதெல்லாம் உண்மையாகி விடாது. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு பொய்யால் எத்தனையோ நல்ல உறவுகள் பிரிந்து போகின்றன. தவறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. உண்மை என்ன என்று தெரியாம யாரையும் காயப்படுத்தாதீங்க. புத்திசாலியானவர்கள் எதையும் உடனே நம்ப மாட்டாங்க. உண்மையை தேடி போவார்கள். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பதை விட பொறுமையாக உண்மையை விசாரிப்பாங்க. பல சிக்கல்களிலிருந்து அவங்கள இது காப்பாற்றும். வதந்திகளை நம்பாதீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. நிதானமா சிந்தியுங்க நண்பர்களே. வாழ்க்கையில் ஜெயிப்பது நிச்சயம். உண்மையை அறிவோம், உயர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.